ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி என்ன நேற்று பார்த்தீங்களா எபிசோடு? இன்றைக்கி பார்த்தீங்களா? நேற்று எபிசோட்லேயுமே நான் பாதி தான் பேசினேன். ஏன்னு கேட்டால் அந்த டாஸ்க்கு பற்றி நான் பேசலை. அந்த சூப்பர் டீலக்ஸ் வந்து வின் பண்ணாங்க, அதை பற்றி நான் பேசலை. அப்படின்னும் போது இன்றைக்கி பேசலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே இன்றைக்கான டாஸ்க்கும் வருதுன்னும் போது சரி ஓகே, ரெண்டுத்தையுமே பேசலாம். இன்னொன்று, எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காது, நீங்கள் டாஸ்க்கை பற்றி கேட்கறத விட அந்த கான்ட்ரவர்சி பற்றி தான் கேட்பீங்க. இல்லை யார் சரி தப்பு என்ன நடந்தது அப்படி இருக்கிற பட்சத்தில் நேற்று கமருதீன் மேலே ஒரு விஷயம் வருது. அவர் வந்து அந்த பாரு கையில் எழுதி காமிச்சது அப்படின்னும் போது ஏற்கனவே ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் ரெண்டு பேரும் இல்லை, இவங்க கமருதீன் பேசினாரு, அவங்க பக்கத்தில் இருந்தாங்க. ஓகே, ஆப்வியஸாக அந்த பொண்ணு பண்ணுற தப்பு, அவன் அந்த லிமிட்டை தாண்டான்னா அந்த பக்கத்தில் உட்காந்து அதை அவாய்டும் பண்ணாமல் அங்கே பக்கத்தில் உட்காந்து சிரிக்கிறது அப்படிங்கிறது நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி தான் அன்றைக்கி அவன் கையில் எழுதி காமிக்கும் போதும் அவங்க சிரிச்சுட்டு கம்முன்னு இருந்தாங்க அப்படின்னும் போது. ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்கல்ல, தோழர் தோழி அந்த பவுண்டரி செட் பண்ணிக்கோன்னு, அது ஏன் எல்லார் மைண்ட் வாய்ஸ்லேயும் வர மாட்டேங்குது? அப்போது இதுக்கு ரெண்டுத்துக்குமே முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்திருக்கும். அன்றைக்கி அந்த ஏஜோக்கு அடித்தாங்க இல்லைங்களா, அந்த சாப்பிட்ற விஷயத்தில், அப்பயுமே அதுக்கு முன்னாடியுமே ஒன்று நடந்திருக்கும். அது 1 hourல வரல. அப்போ 2 நாள் முன்னாடியுமே என்னென்னா, இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் விஷயம். நான் இதை துஷார் கமருதீன் சண்டையிலே சொல்லியிருப்பேன். அந்த சாமான் தேய்க்கிற விசில் சண்டையில் துஷார் வந்து கமருதீன் எகிரிட்டு போனது அப்படின்னும் போது அவருக்கான நியாயத்தெல்லாம் பேசுகிறேன். துஷார் அரோரா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காருன்ற விஷயத்தில் தான் கமருதீன் எகிரிட்டு போனார். அதே மாதிரி கமருதீன் அரோரா அப்படின்னு வர இடத்துல துஷாரும் வந்து அந்த ஒரு ட்ரையாங்கிளில் அந்த சைட் போகுதுன்னா, இப்போ பாரு கமருதீன் அரோரா அப்படின்னு வரும்போது இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் போகுதுன்னா, இதில் துஷார் பாரு பக்கம் நான் வரேன். துஷார் கூட ஃபஸ்ட் வீக்லலாம் சுற்றிட்டு இருந்த பொண்ணு அரோரா. அந்த பொண்ணை பற்றி நான் சரி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். வெளியில் அந்த பர்சனல் பற்றி நம்ம உள்ளே பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானுமே அந்த பொண்ணு இந்த ஷோவில் வருதுன்னும் போது சரி வேறு மாதிரி டேர்ம்ஸில் அந்த பொண்ணை வெளில சொல்கிறாங்க, நம்ம சேனல் அதை சொல்கிறதில்ல, இருந்தாலும் இங்கே வந்து ஒரு நல்ல ஐடென்டிட்டி அந்த பொண்ணு தேடிக்கிட்டால் ஓகே தான் அப்படின்னும் போது எல்லாருக்குமே மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்கிற மாதிரி ஓகே தான், அதனால நான் எதுவும் தப்பாக சொல்ல மாட்டேன். பர்சனல் இது கேம்னு தான் நானுமே ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த பொண்ணோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பேசுகிறதெல்லாம் சரி, இன்றைக்கெல்லாம் நல்லா வக்கனையாக வாயில் வடை சுட்டுச்சு கமருதீன் கிட்ட, அதெல்லாம் சரிதான். ஆனால் இதே வடையை நீங்கள் துஷார் கிட்ட ஒரு வாரம் ஃபஸ்ட் வாரத்தில் சுட்டிங்கல்லம்மா, எது வரைக்கும் பேசுனீங்க? ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் பேசுனீங்க துஷார் கிட்ட. கேட்டால் அந்த அம்மா ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்டான், இதெல்லாம் வரலை 1 hourல. கேமரா பின்னாடி போய் ப்ரைவேட் ரூமில் அவனை கூப்பிட்டீங்க, அதுவும் வரலை. ஓகேங்களா? அப்போது ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த துஷார் பின்னாடி சுற்றிட்டு வீக்கெண்டில் வந்து வீக்கெண்டில் கூட இல்லை, வீக் டேஸில் தானே துஷாரோட கேப்டன்சி போச்சு. கேப்டன்சி போன உடனே மறுநாளே வந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஜஸ்ட் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற லிமிட்டை செட் பண்ணிங்க. அப்போதுலேருந்து கமருதீன் கிட்ட பிட்டு போட ஆரம்பிச்சிங்க. ஓகேங்களா? கமருதீன் ரொம்ப ஒழுங்கான்னு கேட்டால் அவனும் கிடையாது. அது ஆதிரிய விஷயத்துலையோ அரோரா விஷயத்துலையோ இல்லை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயத்துலையோ அதுலேயுமே தெரிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போது கமருதீன் கிட்ட விட்டு போட்டிங்க. அப்போயும் அந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஓகே நீ நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்ற லிமிட்டில் இப்போ துஷார் அரோரா கண்டென்ட் வர்றதில்லை. ஆனால் பிபி டீமுக்கு என்ன தேவைன்னா, இந்த வாரம் அரோராவை கண்டென்ட் ஆக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதை நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, என்னோட ரிவ்யூஸ் பார்க்குறவங்களுக்கும் என்னோட ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கும் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் தெரியும். வீக்கெண்டில் பிஹைண்ட் த சீன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் அரோராவை அடின்னு அடித்தாங்க டீமு. 3 மணி நேரம் அரோராவை அடின்னு அடித்து அழ வச்சாங்க. நீங்கள் வந்து கண்டென்ட் கொடுப்பீங்கன்னு அவங்க எவ்வளோ காசு கொடுத்து எடுத்தாங்களோ, உங்களுக்கு எவ்வளோ சேலரி எனக்கு தெரியாது. ஆனால் வெளில ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் விஷயம்லாம் போகுதில்ல, இதெல்லாம் நான் பேச வேணான்னு பார்த்தேன் வீடியோவில். அப்போ பாரு விஷயம்னு வரும்போது அங்கே அரோரா வராங்க, பாரு கமருதீன்னு வரும்போது அரோரா வராங்க. இன்றைக்கி அரோராவை ஹைலைட் பண்ணி காட்டணுன்றதுக்காக பாருவை தப்பாக காட்டுறீங்க. நான் அகெயின் சொல்கிறேன், பாரு மேலே நான் தப்பு இல்லைன்னு சொல்ல, ஆனால் அரோரா மட்டும் சரியானு கேட்குறேன். பாரு வெஸ் அரோரான்னு வரும்போது நீங்கள் எந்த சாய்ஸ் எடுக்கிறீங்க ஓட்டிங்க்கு அப்படிங்கிறத தான் நான் கேட்குறேன். இல்லைனா கமருதீன் வெஸ் பாருன்னு எடுக்கும்போது பாரு தப்புனா கமருதீனும் தப்பு தான். அப்போது பாரு கூட நின்னா வந்து தனக்கு ஓட்டு வராது, அரோரா கூட போய் நின்னா ஓட்டு வரும். பாரு அந்த ஓட்டுன்னு நான் சொல்கிறது வெளி ஓட்டு கூட இல்லை, ஏன்னா வெளியில் என்ன ஓட்டு வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அன்லஸ் அதர்வைஸ் அவங்க பிஆர் செட் பண்ணியிருந்தா கூட அது ஹோப்பு கிடையாது, பிஆர் டீம் நல்லா வேலை செய்வாங்களான்னு. ஆனால் உள்ள ஒரு ஓட்டு வருது இல்லை, எங்கள் கனி அக்கா குரூப்பில் 8 ஓட்டு வருது இல்லை, அந்த மெஜாரிட்டி பாரு கூட நின்னா வராது, அரோரா கூட நின்னா வரும். திவாகரை வந்து கூட வச்சுக்கிட்டா வராது, திவாகரை பகச்சிக்கிட்டா வரும் அப்படின்னு ஒன்று பண்ணுறீங்கல்ல வினோத் கமருதீன் எல்லாமே. அதுக்குன்னு திவாகர் நான் சரின்னு சொல்ல வரல, அந்தாலும் ஒரு கோமாளி தான், ஆனாலும் ஜொல்லு பார்ட்டி தான். இதே கோமாளியோ ஜொல்லு பார்ட்டியோ பாரு எதிர்க்கும் போது அந்த குரூப்புக்கு அந்த கன்னிங் குரூப்புக்கு ஒத்து போகுதுல்ல. இப்போ வீக்கெண்டில் அரோராவை அடித்தாங்கன்னு சொல்கிற இடத்துல அதனால் அரோரா மேலே இந்த வீக் கொண்டு போகணும்னு நினச்சிட்டு அரோரா பக்கம் கேமராவை திருப்புறாங்க பிபி டீம். அப்போ அதே விஷயத்தில் தான் நான் ரெட் கார்டு விஷயத்தையும் கையில் எடுக்கிறேன். அப்போது உள்ளே வந்து ஆல்ரெடி கமருதீன் வந்து சொன்னார்ல, திவாகர்னால இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு
அவங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு. அப்போ என்ன சொன்னாங்க இந்த சுபிக்ஷா டீமில்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களால் தான் எங்களுக்கு பயமாக இருக்குது, உங்களை பார்த்தா தான் உங்கள் ஃபிசிக்கல் வயலன்ஸ், மற்றபடி எங்களுக்கு திவாகர் கூடலாம் நாங்கள் சேஃப் இல்லைன்னா நீங்கள் சொல்லாதீங்க பொண்ணுங்கன்னு சொன்னது இந்த சுபிக்ஷா தானே. அப்போ அதுக்கு ஒத்து போனது அந்த கும்பல் தானே. ஏமா இன்றைக்கி அந்த அவர் ட்ரெஸ்ஸில் ஷர்ட் இல்லாமல் வந்துட்டு ஷர்ட்டை கழட்டிட்டு கேமரா பண்ணுறாருன்னா அநாகரிகமாக இருக்குன்னு சொல்கிற கனியக்கா, அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி எல்லாருமே ஷர்ட் இல்லாமல் தான் சுற்றிட்டு இருந்தானுங்க மசாஜ் பண்ணுறன்ற பேரில். ஏன் பாத்ரூமில் அப்படியே போய் குளிக்க முடியாது தீபாவளி அன்றைக்கி? அவனுக்கு அந்த ஆயில் கொடுத்தாங்க, மசாஜ் பண்ணி தான் குளிப்பீங்களோ? அவங்கவுங்களுக்கு மசாஜ் பண்ணிக்க வேண்டியது தானே. ஆனால் அவங்கவுங்களுக்கு தேவையான ஆள் வச்சு மசாஜ் பண்ணிட்டீங்க. அதை அந்த தேவையில்லாத கண்டென்ட் பற்றிலாம் நான் என்னோட ரிவ்யூவில் நான் பேசலை. ஏன்னா எல்லா ஆம்பளைங்களுமே அன்றைக்கி ஷர்ட் இல்லாமல் தான் மசாஜ் பண்ணிக்கிட்டானுங்க அவனுக்கு தேவையான விஷயத்தில், ரைட்டா? அதில் வந்து நான் யாரையுமே ஒழுங்குன்னு சொல்ல மாட்டேன், எஃப்ஜேவையும் ஒழுங்குன்னு சொல்ல மாட்டேன், இந்த திவாகரையும் ஒழுங்குன்னு சொல்ல மாட்டேன், அந்த துஷார் ஆதிரையெல்லாம் அவங்க அன்றைக்கெல்லாம் எல்லாமே நடந்ததுங்க அந்த மசாஜுங்கிற பேரில், ஓகேங்களா? அதை அப்பட்டமாக அது கமர்ஷியல் பர்பஸ்க்காக டெலிகாஸ்ட்டும் பண்ணாங்க, நான் அதை பற்றி பேசலை. ஆனால் இப்போ திவாகர் ஷர்ட் இல்லாமல் பண்ணது அநாகரிகம் சொல்கிற கனியக்கா அன்றைக்கி எஃப்ஜேக்கான அட்வைஸ் கொடுத்தாங்களா? அன்றைக்குமே இந்த திவாகர் வந்து போய் கேமரா முன்னாடி ஷர்ட் இல்லாமல் தான் நின்று நான் இப்போது தம்ப்நெயில்ல கூட அதே வைக்கிறேன் பாருங்கள். அப்போது அன்றைக்குமே இன்றைக்கி என்ன பண்ணாரோ, இன்றைக்காச்சும் வெறும் ஷர்ட் இல்லாமல் பண்ணார், அன்றைக்கி ஷர்ட் இல்லாமல் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டும் பண்ணார் மசாஜ் பண்ணிட்டு. அப்போது நீங்கள் யாராச்சும் சொன்னீங்களா? பக்கத்தில் வந்து கலை தான் வந்து அந்த இது கூட ரெக்கார்ட் கூட பண்ணியிருப்பான் வீடியோ பண்ணுறது. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே சுற்றி வருவார். அப்போ வினோத் இன்னமும் கலாய்ச்சிருப்பார் திவாகரை. அப்போது அந்த வீட்டுக்குள்ளே தீபாவளி கோலம் போடுறேன் செய்கிறேன் ரொம்ப நல்லவங்களாம் சுற்றி வராங்களா அந்த கனிவான கனியக்கா. அப்போ வந்து அந்த கனியக்கா அன்றைக்குமே சார் மசாஜ் பண்ணிங்க குளிங்க சார், கேமரா முன்னாடி இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே. வீட்டு தலையாக இருந்தவங்க அதை சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? அன்றைக்கி கேமராவில் பதிவு பண்ணுறது உங்களுக்கு தப்பாக தெரியலனா இப்போ மட்டும் ஏன் தப்பாக தெரிஞ்சுது? இன்றைக்கி பிரவீன் மட்டும் ஏன் அதை பண்ணாருன்னா அன்றைக்கி உங்கள் டீமில் திவாகர் இருந்தார், ஓகேங்களா? பாருக்கும் திவாகருக்கும் ஒரு லேசாக ஒரு கோல்டு வார் போயிட்டே இருந்தது. ஸோ பாருவை கார்னர் பண்ணோன்னு நினைக்கிறேன். நீங்கள் திவாகரை ஃபஸ்ட்டு அவங்க சைட்லேருந்து தூக்கினா தான் பண்ண முடியும்னும் போது அப்போ திவாகரை பகச்சிக்க கூடாதுன்னு ஒன்று பண்ணிங்க. அதுதான் வீக்கெண்டில் ரெட் கார்டுன்னு வந்தப்போ கூட சேஃப் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் திவாகர் சேஃப் இல்லை, அவர் இப்படிலாம் நடந்துக்கிறாரு, பொண்ணுங்க இருக்கட்டில் ஷர்ட் இல்லாமல் பண்ணுறாரு, பொண்ணுங்க இருக்கட்டில் அவர் எல்லார்கிட்டே சொல்லி விட்றாருன்னு ஏமா நீங்கள் சொல்லலை வாய் திறந்து? அப்போ அந்த இடத்துல பாரு பேசியிருக்காங்க. இல்லை அவர் என்ன, அதாவது அவங்களுக்கான பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் அவங்க மற்ற பொண்ணுங்க பேசலை, என்ன வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு, அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க பேச்சு அகெயின் 10 பேர் ஒன்று சொன்னால் 11வது சொல்கிறவங்களுக்கு அதை எடுப்படாது அப்படின்னு சொல்லி 10-1 வரும்போது எடுப்படலை. அதனால டீம் திருப்பி உள்ளே விட்டாங்க. கிட்டத்தட்ட அவர் ஒரு ஜொல்லு பார்ட்டி தான், அவர் அப்படி தான் அப்படின்னு எல்லா ரிவ்யூஸுமே பேசிகிட்டு இருக்க இடத்துல உள்ளே இருக்கவங்க தானே நீங்கள் சேஃப்னு சொல்லி வந்து அவர் வந்து உள்ளே விட்டீங்க. அந்த பொண்ணுக்கான ஸ்டாண்டு, அதாவது நான் ஆல்ரெடி என் ரிவ்யூஸில் சொல்லியிருப்பேன், அப்போது ரெட் டீம் கொடுக்குற இடத்துல நீங்கள் ரெட் கார்டு கொடுக்குற இடத்துல அந்த திவாகரையை சப்போர்ட் பண்ணி உள்ளே விட்டீங்க. மற்ற டீம்னா உங்களுக்கு பார்வை டைரெக்டாக வந்து அவங்க கூட சண்டை போடுறதுக்கோ வாய் கொடுக்கறதுக்கோ வம்பு வலிக்கிறதுக்கோ உங்களுக்கு தைரியம் இல்லை. இப்போ நடுவில் கோமாலியாக இருக்க அந்த திவாகரை உள்ளே வச்சு பாருவையும் திவாகருக்கும் ஆன விஷயத்துக்குள்ளே நம்ம நடுவில் பூந்து விளையாடலாம் நீங்கள் ஒரு பிளான் பண்ணிங்க. ஆனால் இப்போ வந்து பாரு திருப்பி திவாகர்கிட்ட பேசுவோம், இல்லை திவாகர் பாரு கிட்ட பேசுவோம், அவங்க சாரி சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ நீங்கள் திவாகரை அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா பாரு கூட பேசுகிறாங்க. போன வாரம் கமருதீன் பாரு கூட பேசும்போது கமருதீனை அடிச்சிங்க. கமருதீன் அதுக்கு மட்டும்தான் அடிச்சிங்களான்னு கேட்டால் அதுவும் ஒரு காரணம், ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது. அப்போ பார்த்தா பாருக்கு 7 ஓட்டு தான், அந்த இவருக்கே 10 ஓட்டு வந்தது அப்படின்ற இடத்துல ஆதிரை பஞ்சாயத்தில் கமருதீன் பண்ணது அவருக்கான விஷயம், ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல பாரு வரல. வீக்கெண்டில் ஆதிரை அரோரா அந்த மைக்கில் வெளி விஷயங்களை பேசினதுன்ற இடத்துல வரல. அதுக்கப்புறம் சுபிக்ஷா கமருதீன் விஷயத்துலையும் பின்னாடி முதுகில் குத்துனது அப்படின்னும் போது சுபிக்ஷா கிட்ட ஏறிட்டு போனது இவர் தான். அதுக்கப்புறம் துஷார் அந்த விஷயங்களுமே அவருக்கான விஷயங்கள். அப்போ அந்த இடத்துல பாருக்கான பஞ்சாயத்துக்கு அவர் போய் நிற்கல, அவர் ஏதோ ஒரு பஞ்சாயத்தை கிளப்பினாரு, அதனால் அவர் வாங்கி கட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல துஷார் கமருதீனும் அரோரானா இப்போ கமருதீன் பாரு அப்படின்னு வர இடத்துல இங்கே அரோரா தான் வராங்க. ஸோ அரோராவை வச்சு கண்டென்ட் கொடுக்கணும்னு டீம் டிசைட் பண்ணிச்சு. அவங்க எவ்வளோ சம்பளம் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்களோ. ஆனால் நீங்கள் ஆடியன்ஸாக உள்ளே உட்காந்து ஷோ பார்க்குறீங்க, உங்களால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமோ இல்லைன்னு டீம் நல்லா திட்டி அந்த பொண்ணு அழுது பண்ண உடனே அப்போ அப்படியே இந்த கேமராவை இந்த பக்கம் திருப்பணும்னு சொல்லி அரோராவை இன்னைக்கு நல்ல விதமாக காமிச்சு அந்த பொண்ணு உட்காந்து இன்னைக்கு பேசுதுல்ல. எப்படி பேசுது? நீ வந்து போன வாரம்லாம் பாருக்காக போய் நின்று அதனால தான் உன்னை எல்லாரும் அடித்தாங்க, 10 ஓட்டு வந்துச்சு, அப்போ வந்து இந்த வாரம் உனக்கான ப்ளஸ் தான் இருக்கும், நீ வந்து எந்த பிரச்சனைக்கும் நீ போகல செய்யலைன்னா எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு பொண்ணுகிட்ட தாம்மா பிரச்சனை பண்ணுறீங்க, அப்போ அந்த ஒரு பொண்ணு தாம்மா எல்லாருக்குமே பேசுது அப்படின்னு சொல்கிற இடத்துல உங்ககிட்ட டைரெக்டாக எந்த பிரச்சனையும் வரல. இன்றைக்கி வந்துச்சு இல்லை, திவாகர் வெஸ் கனின்னு வந்துச்சு, திவாகர் வெஸ் சபரின் வந்துச்சு, திவாகர் வெஸ் எஃப்ஜேன்னு வந்துச்சுல்ல. அப்போ திவாகர் வெஸ் வினோத் நான் விட்டுறேன், அது பர்சனல். ஆனால் இதெல்லாம் வந்துச்சுல்ல, அப்போ வினோத் வெஸ் சபரியும் ஒரு நாள் வரும், வினோத் வெஸ் கனியும் ஒரு நாள் வரும், வினோத் வெஸ் எஃப்ஜேவும் ஒரு நாள் வரும். அப்போ உள்ள அந்த 8 ஓட்டு இருக்குல்ல, அல்லக்கு எங்கள் ஓட்டு, அந்த 8 ஓட்டுக்கு பயந்துக்கிட்டோ இல்லை அந்த 8 ஓட்டுக்கு பயந்துக்கிட்டோ மிச்சம் 4 பேரும் அதுக்கான அந்த அல்லக்கை கும்பலில் சேர போகிறீங்கன்னா அப்போ ஒரு பொண்ணு தான் அங்கே கேம் ஆடுதுன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு பேட் டச்சுன்னு சொன்னது தப்பா சரியான்னு எனக்கு தெரியாது. அந்த பேட் டச் இருக்கா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக இன்னைக்கான எபிசோடில் பார்த்தீங்கல்ல, ஹெல்த்தி பவுண்டரி செட் பண்ணணும். இந்த பொண்ணு அதை
அதை முதல்லேருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. அந்த பொண்ணு தெளிவாக சொன்ன 2 விஷயம் என்னென்னா, இது அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு சொல்லிச்சு, இதெல்லாம் எதுவும் டெலிகாஸ்ட் ஆகலை, இந்த பாரு இது வந்து ஒரு அதுதான் ஒரு திவாகர் கிட்டே அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம். கமிட்மெண்ட்டுன்னு சொன்னால் அவன் வந்து கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கான் கமருதீன். அப்போ வந்து எனக்கு நான் ஹெல்த்தி பவுண்டரி செட் பண்ணணும், தோழர் தோழின்ற லிமிட்டில் இருக்கலாம்னு தெளிவாக சொல்லிச்சுல. நேற்று பேட் டச்சை பண்ணுறான்னு சொன்ன அதே பொண்ணு தான் இன்றைக்கி இதையும் சொல்லிச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கல்ல கமருதீன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எபிசோடு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, இல்லை ஓகே இது ஒரு வந்து ஒரு ஷோவில் நேஷனல் ஷோவில் நம்ம வந்து இருக்கோம். ஸோ வந்து இது தப்பாக ப்ரொஜெக்டாகும், உன்னை விட எனக்கு தான் இது பாதிப்புன்னு சொல்கிற இடத்துல எனக்கும் தான் பாதிப்புன்னு ஒருத்தன் சொல்கிறானே, அவனுக்கும் தான் பாதிப்புன்னா அப்புறம் எதுக்கு அவன் அரோரா பின்னாடி சுற்றுறான்? அதுக்கு எதுக்கு ஃபிசிக்கல் வயலன்ஸ் கை வாங்குறான்? அவனுக்கும் பாதிப்புனா அவன் என்ன நினைக்கிறான், அவனுக்கு கேமே புரியல. உள்ளே வந்து பிக் பாஸ் ஷோவில் 4 பொண்ணுங்க கூட சேர்ந்து வந்துட்டு ஒரு பாட்டு பாடிட்டா, 4 பொண்ணுங்க கூட சேர்ந்து உட்காந்து பேசிட்டா, 4 பொண்ணுங்க கூட ஏஜ் கடிச்சிட்டா வந்து நம்ம ஷோவில் தெரிஞ்சிருவோன்னு ஒரு அப்பட்டமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மட்டமான ஒரு புரிதலோடு தான் அந்த பிக் பாஸ் ஷோக்கு வந்திருக்கான், ரைட்டா? அப்போ ஏதோ ஒரு பொண்ணு மேலே ட்ராவல் பண்ணி தான் தன்னை ஹீரோவாக காட்டிக்கணும்னு அவன் சொல்லியிருக்கான். இதை நான் என்னோட ரிவ்யூஸ் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு சுபிக்ஷா ரம்யாக்கு ஸ்டாண்ட் எடுத்து அண்ணன்ற மாதிரி ஒன்று பண்ணான். அதுக்கப்புறம் ஆதிரை கூட பகச்சிக்கிட்டு அங்கே எகிரிட்டு போய் ஆதிரி அரோரா விஷயங்கள் வரும்போது ஒன்று பண்ணான். இப்போ அதெல்லாம் செல்லுபடி ஆகலை அப்படின்னும் போது இப்போ பாரு கிட்ட வந்தான். பாருவும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நானா உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது எனக்கு ஓகே, ஆனால் அது ஒரு கமிட்மெண்ட் வைஸ் இருக்கும்னா ஓகே, நீ இங்கேயும் நூல் விடுவேன் அங்கேயும் நூல் விடுவேன், நான் இப்படியே சொல்கிறேங்க. அந்த பொண்ணு அதை தான் சொல்லிச்சு, நீ எங்கிட்டையும் பேசுவ அரோரா கிட்டையும் பேசுவேன்னு, எனக்கு அது ஓகே இல்லை, உன்னை நான் அரோரா கிட்ட பேச வேணான்னு சொல்லவே இல்லை, ஆனால் நீ பேசுறதை நான் கண்ட்ரோலாக பண்ண மாட்டேன், ஆனால் நான் கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கேன்னா எனக்கு நீ ஹானஸ்ட்டாக இருக்கணும், இல்லைனாக்கா நான் இதுக்குள்ளே வரமாட்டேன், நீ உன்னோட அதுவும் அந்த பொண்ணு சொல்லிச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குன்னா அதை வச்சு கூட ஒரு லவ் கண்டென்ட் அப்படின்னு கொடுக்கலாம், அதுவும் தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு. அது சொல்லிச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன், நான் அதை எதுவுமே நான் மறைக்கல. அப்போது எஃப்ஜே ஆதிரியை சேர்ந்து ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா, ஆனால் அது கமிட்மெண்ட் பேஸ்டாக இருக்கணும், எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிறேன்னா நீ ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. நீ அரோரா கிட்ட பேசாத அவங்க இஷ்டம், ஆனால் நீ அங்கேயும் நூல் விடுவேன் இங்கேயும் நூல் விடுவேன்னா அதுக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன், எனக்கு ஒரு பவுண்டரிஸ் இருக்குன்னு சொல்கிற பட்சத்தில் இது அந்த பொண்ணு சொல்லிச்சு. அதே மாதிரி அவன் அந்த கையில் எழுதி காமிச்சான்ல, அந்த கையில் எழுதி காமிச்சது எந்த சுச்சுவேஷனில் நடந்ததுன்னா, சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்க அந்த டாஸ்க்கை வின் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அந்த மேட்ச் பாக்ஸ் ஃப்ளிப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த நெட் போல்டெல்லாம் வந்து மேலே அடுக்கிறது, அதில் சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க வின் பண்ணி தானே அந்த 1000 பாயிண்ட்ஸ் எடுத்து 9 செகண்ட்ஸ்குள்ளே போய் துணி எடுத்துகிட்டு வரணும்னு ஒன்று நடந்தது. அந்த டாஸ்கில் வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து நல்லா தான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி பிக் பாஸ் டீமுக்கு எடுத்துகிட்டு வர பட்சத்தில் அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டீங்கன்னு பிக் பாஸ் வந்து கத்தினார். அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ வந்து நீங்கள் தப்பாக அந்த 1000 பாயிண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வர சொன்னால் நீங்கள் 4000 பாயிண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தீங்க, அப்போ நான் சொல்கிறது ஒன்று உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு ரூல்ஸ் போடுவீங்கன்னா இவங்க நல்லவங்க ப்ளே பண்ணுறாங்களே. கனி சபரிலாம் வந்து இப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் ஆடில் இருக்கவங்களாம் நாங்கள் வந்து பவரை காமிச்சு ப்ளே பண்ணலை, நாங்கள் நல்லவங்க கேம் தான் ஆடுறோம், நாங்கள் எவ்வளோ நியாயமாக இருக்கும் அப்படின்னும் போது அப்போ அந்த கனியக்கா இவங்க சொல்கிறாங்கல்ல, கனியம்மா உங்களுக்கும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்தேன்னா உங்களுக்கும் சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, அவங்க சொன்னதாகவே இருக்கட்டும்ங்க, உங்களுக்கு மூளை இருக்குல்ல, நீங்கள் எதுக்கு தனியாக ஒரு ரூல்ஸ் போடுறீங்க? கிச்சனுக்கு பிக் பாஸ் வீட்டில் சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க பவரை காட்டலான்னு ஒன்று இருக்குன்னா கிச்சனுக்கு வரணும் வரக்கூடாதுன்ற ரூல்ஸை யார் போட்டது? கனியக்கா தலைமையிலையோ இல்லை கனியக்கா குரூப் வந்து கிச்சனில் இருக்கிறதுனாலையோ அந்த ரூல்ஸ் தானே அது. இப்போயுமே பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் போடுறாருன்னா நீங்கள் அதுக்கு எதிராக எல்லா கூட ஒத்துமையாக இருக்கணுன்ற மாதிரி எல்லா நாளும் எங்கள் வீட்டில் கார்த்திக் நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸ்க்கும் சேர்த்து எடுத்துன்னு வந்து நீங்கள் பல்ப் வாங்கினீங்கன்னா அது இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல தெளிவு, அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு வந்ததால் நம்மளுக்கு கொடுத்தாங்க, நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரணுன்றது அவங்களுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது 4000 பாயிண்ட்ஸ் ஆனோடனே பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, ரூல்ஸை மீறிட்டீங்க, இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததில் பிக் பாஸ் டீம் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு எதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னா அப்போ மெஜாரிட்டி இவங்க எடுத்துக்கிறாங்கல்ல 650 இவங்க எடுத்துகிட்டு அவங்க 350 தான் கொடுங்க, அதுதான் சபரிக்கு வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க, நாங்கள் வந்து இதை கேமாக நினச்சி ஆடல, நல்லது நினச்சி ஆடணும், இனிமேல் நாங்களும் கேமாக பார்க்குறோன்னா உங்களை யார்ப்பா நல்லது நினச்சி ஆட சொன்னா? நல்லது நினச்சி ஆடுற நீங்கள் தான் 7 ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை மட்டும் கார்னர் பண்ணுறீங்களா? அதுலேயும் கனி வெளியில் இருக்கிற விஷயத்தையும் உள்ளே பேசுகிறாங்க. நான் பர்சனல் பேசக்கூடாதுன்றதுக்காக பேசல, அரோரா பற்றி பர்சனல் பேசலை, கமருதீன் பற்றி பர்சனல் பேசலை, இல்லை அவங்கவுங்களுக்கு 1008 பர்சனல், ஏன் நான் கலை பற்றி பர்சனல் பேசலை, திவாகர் பற்றி பர்சனல் பேசலை, கேம் பர்ஸ்பெக்டிவில் மட்டும் பார்க்குறேன். அங்கே பச்சையாக வந்த கனியக்கா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே வெளில நெகட்டிவாக இருக்குது, இன்னும் தான் நெகட்டிவ் போகுதுன்னா அப்போ நீங்கள் என்ன ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் வரீங்க? ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு வெளில நெகட்டிவாக இருக்குது, அதை இன்னும் நான் உள்ளே வந்து ஜாஸ்தியாக்கி நான் ஹீரோயிசம் ஆகிடுவேன், நான் வந்து என்னை வந்து நல்லவளாக காட்டிக்குவேன், நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்கல்ல, அப்போ அந்த பொண்ணுக்குமே உள்ள வெளியில் யார் எப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்கும்ல, அந்த விதத்தில் இவங்க என்ன அட்டாக் தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவள் திருப்பி ஒன்று கொடுக்குறாள். அப்போது நீங்கள் ஒன்று ஸ்டார்டிங்கே ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணே ஒரு கண்டஸ்டண்ட்டாக பார்த்து விஷயம் வெளியில் இங்கே நீயும் கேம் ஆட வந்திருக்க, நானும் கேம் ஆட வந்திருக்கேன், 2 பேரும் ஈக்குவல் கண்டஸ்டன்ட்டு நீங்கள் ட்ரீட் பண்ண வேண்டியதானே, ஏன் அப்படி ட்ரீட் பண்ணல? உங்களுக்கு அல்லக்கைங்களா, உங்களுக்கு ஜாலரா போடுறவங்களெல்லாம் நீங்கள் ஈக்குவலாக பண்ணுறீங்கல்ல. அப்போது இதே திவாகர் போன வாரம் வந்து உங்களுக்கு நல்லவராக தெரிஞ்சார், இந்த வாரம் தப்பாக தெரிகிறாருன்னா, ஏன்னா இப்போ அவங்க காம்ப்ரமைஸே நான் கேட்குற திவாகர் ஓட்டுக்காக தான் பாரு போய் உட்காந்துருக்கானா? அப்போது கனி ஓட்டுக்காக உள்ளே யாருமே உட்காரலையா? கனி குரூப்பிசம்குள்ளே 7-8 ஓட்டு இருக்கே, அதுக்காக தான் கனியக்காவை எதிர்க்கவே கூடாதுன்னு சுபிக்ஷா ஒரு சைலண்ட்டாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட அந்த டாஸ்க்கு வந்து போய் சுபிக்ஷா வியானா அரோரா போய் செஞ்சாங்கன்னு சொல்கிற இடத்துலையுமே இவங்களுக்குள்ள ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்குது லைவில், யார் போகலாம் அந்த வந்து
ஏன்னா 500 1000 கொடுத்துட்டாரு பிக் பாஸ் ரைட்டுங்களா. இன்னைக்கான டாஸ்க்கில் பிக் பாஸ் வீடு தான் வின் பண்ணாங்க. அந்த ஃபிசிக்கல் டாஸ்க் நடந்ததுன்னு போது அதில் ரியலாக நடந்தது வினோத்தோ துஷார்தோ மட்டும்தான் நடந்தது. இந்த கெமியை வின் பண்ண வைக்கணுன்றதுக்காக ரம்யா அது ஒரு விஷயம். ஓகே சண்டை போட்டாங்க, கொஞ்சம் எஃபோர்ட் ரம்யாவும் போட்டாங்க. ஆனால் ஃபுல்லாக துஷார் கொடுத்த எஃபோர்ட்டுக்கோ வினோத் கொடுத்ததோ பர்சனலாக கரெக்டாக அது ரொம்ப அதனால வியானா சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப வந்து பார்க்கவே பயமாக இருந்தது அவங்க 2 பேர் சண்டை. அது அப்போ எஃப்ஜேவை வின் பண்ணுற அளவுக்கு கமருதீனுக்கு ஃபிசிக்கல் பவர் இல்லையா, சும்மாவே ஓங்கிட்டு வருவார். அவன் ஒரு கை தட்டுனா அவன் எஃப்ஜே விழுந்துருவான். அதுக்கு எதுக்கு அவ்வளோ சீன் போட்டிங்க? ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நேற்று பாரு வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்க அது பிக் பாஸ் வீட்டில் வந்து தோற்று போன அந்த ஃப்ளிப் கேமுக்கு இன்னைக்கு கெமியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா. அப்போ வந்து கெமியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் ஒன்று பண்ணீங்க. ஓகே அது ஃபிசிக்கல் எஃபோர்ட்டாகவே இருக்கட்டும். அப்போ நீங்கள்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணி ஏன்னா நேற்றுலேருந்து அந்த பொண்ணு டவுனாக இருக்கும். நான் அகைன் சொல்கிறது என்னென்னா நேற்று வந்து அந்த ஃப்ளிப் பண்ணுற அந்த மேட்ச் பாக்ஸ் ஃப்ளிப் பண்ணுற டாஸ்கில் அந்த போல்ட்டில் பாரு வந்து பண்ணலைன்றதை எல்லாருமே அங்கே வந்து டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை தான் இன்னைக்கு பாரு அங்கங்கே உட்காந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. லைவ்ல இது வந்துச்சு 1 hourல வரல. கெமி கிட்ட உட்காருவாங்க, துஷார் கிட்ட உட்காருவாங்க, வியானா கிட்ட உட்காந்து ஏன்னா நேற்று பாரு தோத்துட்டாங்க. ஏங்க அது குரூப் ஆட வேண்டிய கேம் தாங்க. அதே சமயத்தில் இண்டிவிஜுவல் எஃபோர்ட் போட்டு ஆடும்போது தான் அந்த குரூப் வின் பண்ணுதா இல்லைன்றது இருக்கும். பாரு எஃபோர்ட்டே போடலாங்கிற மாதிரி நேற்று எல்லாரும் பேசுவாங்க. அப்போ அந்த பொண்ணு அது சிரிச்சிட்டே சொல்கிறதுனால அந்த பொண்ணோட வழி உங்களுக்கு புரியலையா இல்லை அதையே நீங்கள் வெப்பனை கையில் எடுத்துக்கிறீங்களான்னு தெரியல. நான் எஃபோர்ட் போட்டேன் வெளில வரும்போதே வந்து அது எல்லாருமே இப்போ வந்து டாஸ்க் ஓகே என்னோட எஃபோர்ட் போட்டேன் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களை டிமோட்டிவேட் பண்ணக்கூடாதுன்றது இருக்கும். அவங்க போட்டாங்க ஆனால் முடியல இட்ஸ் ஓகே அப்படின்னு அந்த ஒரு குரூப்பாக பண்ணணும். அதுதான் வந்து ஒரு ஹியூமன் பிஹேவியர் கைண்டாக வந்து அந்த ஒரு சாஃப்டாக கொண்டு போகிறதுக்குன்னா பொண்ணு வெளில வரும்போது யாருமே அது ஒரு மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு எல்லாம் இருந்தீங்க. அப்போ அதில் அந்த பொண்ணுக்கு அஃபண்ட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு என்ன சொல்லுது நான் வெளில வரும்போது எல்லாரும் அப்படி சொல்லும்போது இன்னைக்கு துஷாரும் அந்த கேமை வின் பண்ணாமல் தான் வந்தார். வினோத் வெஸ் துஷார்னு வரும்போது அப்போது நான் வந்தோடனே நீ வந்தோடனே எல்லாருக்கிட்டே சாரி கேட்டடா அவன் மேபி நானும் நேற்று அப்படி கேட்டு இருக்கணுமோ. ஏன்னா நான் கேட்கலான்னு வந்தா கூட வரதுக்கு முன்னாடி எல்லாரும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு கெமி பேர் தான் வின் பண்ணியிருப்பான்னு ஒன்று சொல்லும்போது நாங்கள் எஃபோர்ட்டே போடாத மாதிரி ஒன்று இருக்கு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன் தெரியுமா அந்த எஃபோர்ட்னா. நான் ஆல்ரெடி சொல்கிறேங்க அந்த ஃப்ளிப் பண்ணுறது ஈஸி கஷ்டம்லாம் கிடையாது. அது ஒரு நேக்கு ட்ரிக் இருக்குது. கேரம் போர்டு ஆடுறவங்களுக்கு அது நல்லா வரும். அதே மாதிரி இந்த லோக்கலாக இந்த கல்லாங்கோல் ஆடுறாங்கல்ல இந்த பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து அந்த கல்லாங்கோல் ஆடுறது கேரம் போர்டு ஆடுறது அந்த கில்லி ஆடுறது இவங்களுக்கு அது கரெக்டாக வரும். வினோத் அப்படிப்பட்ட ஆள் தான். அவர் கேரம் போர்டு அந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணிடுவார். எஃப்ஜே நம்மளுக்கே தெரியும் ரவுடி அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமலாம் இருக்க மாட்டார் வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேஷன்ஸும் வேணும் இல்லைன்னு சொல்லலை. பாருக்கிட்ட அந்த பேஷன்ஸ் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அந்த டெக்னிக்கு நேக்குன்றது வினோத்துக்கோ தெரியும் எஃப்ஜேக்கோ தெரியும். அப்படின்னும் போது அவங்க ஆனால் கஷ்டப்பட்டு அவங்க அந்த எஃபோர்ட்டை போட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் எனக்கு சோறு கிடச்சா என்ன என் டீம் கிடைச்சலைன்னா எனக்கு என்ன அப்படின்னு ஆடல. அட்லீஸ்ட் அவங்கள ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்காக அவங்க எஃபோர்ட் போடணுன்றதுல அவங்க தெளிவாக தான் போட்டாங்க. அவங்களால முடியல. அப்போ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிற இடத்துல அங்கே யாருமே இல்லை. அந்த பொண்ணு அஃபன் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணு வெளில வரும்போதே ஒரு மாதிரி பேசணுன்னு அந்த பொண்ணு டவுன் ஆயிடுச்சு. கெமி போயிருந்தா வின் பண்ணு நீங்கள் அந்த பொண்ணு பண்ணலாங்கிறத கூட பேசினா தப்பு இல்லை. இவ போயிருந்தா வின் பண்ணியிருப்பா அவள் போயிருந்தா வின் பண்ணியிருப்பான்னு நீங்கள் பேசுறது இருக்குல்ல. ஆல்ரெடி நொந்து நூடுல்ஸ் இருக்க அந்த பொண்ணுக்கு அது இன்னும் அஃபண்ட் ஆகணும்னு அந்த பொண்ணு அந்த ஆதங்கத்தை எடுத்துகிட்டு வந்தால் இந்த கமருதீன் இவன் இருக்கான்ல இந்த இவனை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அவன் இருக்காள் அவங்ககிட்ட வந்து இல்லைடா நான் போட்டேன்டா நான் யாருமே அதை கன்சிடர் பண்ணல நான் என்ன வேல்யூவே பண்ணலை என்னோட எஃபோர்ட்டுன்னும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 3 மேட்ச் பாக்ஸ் போட்டதே பெரிய விஷயம். ப்ரெஷரில் அண்டர் ப்ரெஷர்லாம் அந்த பொண்ணு ஆடிச்சு. போடுறது கூட அங்கே விஷயம் இல்லைங்க. அந்த இடத்துல போய் நிற்கிறோம்ல அது செம்ம ப்ரெஷர் இருக்குங்க. ஃபிசிக்கல் எஃபோர்ட்டுன்றது எந்த அளவுக்கு ப்ரெஷரோ மென்டல் எஃபோர்ட் அதை விட டபுள் மடங்கு ப்ரெஷர். அந்த பொண்ணுக்கு அன்றைக்கான அந்த கேமில் அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. ப்ளஸ் இதில் தோத்துட்டா வீடியோ நம்மளை கார்னர் பண்ணுவோன்ற பயமும் இருந்துச்சு. இதை கெமி தோத்துட்டா இட்ஸ் ஓகேன்னு எடுத்துக்கிற அதே கும்பல், ரம்யா தோத்துட்டா இட்ஸ் ஓகேன்னு எடுத்துக்கிற அதே கும்பல், பாரு தோத்துட்டா பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. இதை தான் வந்து அந்த சி ஷேப்லலாம் அந்த ஷேப் டாஸ்க் ஒன்று அந்த வளைந்து ஆடுற டாஸ்க்னு ஒன்று வரும்ல அப்போயுமே எஃப்ஜே சொல்லியிருப்பான் பாருவை வச்சுட்டு நீங்கள் வின் பண்ணது பெரிய விஷயம் தான். பாரு ஒரு டீமில் வச்சுட்டு வின் பண்ணது பெரிய விஷயம் தான். வின் பண்ணிட்டு வந்தோடனே அவன் கார்னர் பண்ணுவான். அதுக்கு பாரு திருப்பி சொன்னோடனே எஃப்ஜே சொன்னதுக்கு எவனும் வாய் திறக்க மாட்டான். ஆனால் பாரு சொன்னதுக்கு மட்டும் வாய் திறப்பானுங்க. இதுதான் இந்த வீட்டில் நடக்குது. எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை. திருப்பி ஒரு பொண்ணை கார்னர் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வலிக்க தான் செய்யுது. ஆனால் மனசாட்சி இருக்க ஒரு 4 பேர் என் வியூஸை பார்ப்பாங்கன்னா அவங்களுக்காக அவங்க ஆதங்கத்தை என் மனசுலேருந்து பேசுறது அவங்களுக்கு கனெக்ட் ஆகுனா அதுக்காக பேசுகிறேன் அவ்வளோதான். அப்போது அந்த விஷயத்தை தான் கமருதீன்கிட்ட அந்த பொண்ணு ஷேர் பண்ணிட்டு இருக்குன்னா அப்போ அந்த பொண்ணு எமோஷ்னலாக டவுனாக இருக்கிற அந்த டைமை யூஸ் பண்ணி இவன் கையில் எழுதி காட்டுறான். அந்த பொண்ணு வேணா தோழர் பவுண்டரி செட் பண்ணிக்கலாம்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது திவாகர் கிட்ட வந்து அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லுது. ஏன் கேமரா முன்னாடி பதிவு பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா நான் கேட்குறேன். இது ஒரு ஷோ. இதில் நீங்கள் கொஞ்ச நாளே ஊதி பெருசாக ஆக்கிடுவீங்க சோஷியல் மீடியாவில். ஒன்று ஏற்கனவே வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய நான் பேர் சொல்லலாம் விரும்பலை ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு சிங்கருக்கும் நடந்த விஷயங்களை நீங்கள் எப்படி எடுத்து வச்சுருப்பீங்க
சியில் நடக்கிற ஒரு ஆக்ட்ரஸ், சியில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு பொண்ணு ஆக்ட்ரஸும், அதுக்கப்புறம் அந்த ஒரு மியூசிக் டைரக்டர், வியில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு மியூசிக் டைரக்டரையும் நீங்கள் இன்னி வரைக்கும் யார் சரி தப்புன்ற விஷயத்துக்குள்ளேயே போகலை. அந்த ஒரு பொண்ணுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எடுத்தே வைக்கப்படலை. அப்படின்னும் போது அந்த பொண்ணு அடி 4 வருஷமாக சினி ஃபீல்டில் அடிச்சிருக்கீங்க. அப்படின்னும் போது இன்றைக்கி தான் அந்த பொண்ணு கொஞ்சமாக தைரியமாக வாய்ஸ் அவுட் பண்ணுது. அன்றைக்கி அடிக்கும்போது ஒரு பெரிய கும்பலே இந்த பக்கம் சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிற இடத்துல இன்னமும் நம்ம சொசைட்டியில் அந்த மாதிரி விஷயங்கள் பெருசாக வராத இடத்துல அப்போது இந்த மாதிரி ஒரு ஷோவில் ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா அந்த பொண்ணு கண்டென்ட்டுக்காக நிறைய வம்ப விலை கொடுத்து வாங்குச்சிங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன், கேம் பண்ணுறேன், நிறைய வம்ப விலை கொடுத்து வாங்குச்சு. ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் கவனிக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வர்ற இடத்துல திவாகர் கிட்டேயும் சரி, கமருதீன் கிட்டேயும் சரி, இல்லைனா வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அந்த பொண்ணு பவுண்டரி செட் பண்ணுது. ஆனால் எதிர்க்க இருக்கவங்க கிட்ட அதை ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டேங்குது. வெறும்னே கழுவுற மீனில் நழுவுற மீனா அந்த பொண்ணு அதை சொல்லுது. அதை நானுமே தப்புன்னு தான் நானுமே கண்டிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா தன்னை தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுமா அந்த பொண்ணு என்னென்ன இப்படி பேசாதானே, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச மாட்டேன், இப்படி பேசினான்னு சொல்லி பவுண்டரி செட் பண்ணலை. அது அந்த பொண்ணோட தப்பு தான். அதே மாதிரி கமருதீன் கிட்டேயும் அவன் லிமிட் மீறி போகிறான் அப்படின்னும் போது நான் பவுண்டரி செட் பண்ணியிருக்கேன். இதோட சரி, இதோட பேசாத, எனக்கு உங்ககிட்ட இதை பற்றி பேச இஷ்டம் இல்லைன்னு சொல்லலை. அவன் பக்கத்தில் போய் உட்காருது. அதுக்கப்புறம் வந்து பவுண்டரி செட் பண்ணிவிட்டு நான் போய் உட்காறேன், இல்லை எனக்கு தெரியும் என் பவுண்டரி என்னன்னு அப்படின்னு சொல்கிற இடத்துல அதுவும் அந்த பொண்ணு தப்பு தான். ஆனால் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அதை அட்ரஸ் பண்ணணும்னு பார்க்குது. ஏன்னா திருப்பி அந்த பொண்ணு சொல்லுது, என்னோட வீட்லேயும் இந்த ஷோவை பார்ப்பாங்க, என் பேரும் ரிப்பேர் ஆகும். இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பொண்ணோட பேர் தான் நிறைய ரிப்பேர் ஆகும். அது உனக்கு புரியுதா இல்லையா? யூ காட் இட்னு திருப்பி இன்னைக்கு இது ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த பொண்ணு சொல்லுது, எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே. அப்போ கூட கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா பாருவும் கமருதீனும் அந்த ஷேக் ஹேண்ட்ஸ் மாதிரி அந்த இதுதான் கொடுக்குறாங்களே தவிர ஒருத்தர் ஹக் பண்ணிக்கல. ஏன்னா அந்த பொண்ணு அந்த லிமிட்டை தெரிஞ்சிடுச்சு. நம்ம பேர் வெளில தப்பாக போக போதோ இல்லை, ஏன்னா 2-3 இடத்துல அந்த பொண்ணு லைவ்ல சொல்லியிருக்கான். அதெல்லாம் ஒன்னாரில் வரல. ஏன்டா நீ இப்படிலாம் பேசினா உன்னால என் பேரும் சேர்ந்து ரிப்பேர் ஆகிடும் போல இருக்கு, என் கேமு ஸ்பாயில் ஆகிடும் போயிருக்கேன்னா இது நான் என்னோட ரிவ்யூலையும் சொல்லியிருக்கேன். பவுண்டரி செட் பண்ணுறது தான் சரி பாரு. ஆனால் வந்துட்டு அவங்க செட் பண்ண மாட்டுறாங்க. இல்லைனா அந்த பவுண்டரி இவங்களுக்கு தெரியும் நீங்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு இவங்க பவுண்டரி மனசுக்குள்ளே செட் பண்ணது வெளியில் தெரியாது. நீங்கள் வெளியில் ஓப்பனாக உட்காரதோ பக்கத்தில் வந்து அவங்க ஒரு கமெண்ட் அடிக்கும்போது அதுக்கு சிரிச்சிட்டு இருக்கதோ தப்பாக தெரியும்னா அதுதான் அந்த பொண்ணுக்கு நடந்தது. அப்போ வந்து மற்ற இடத்துலலாம் பேசுகிற நீங்கள் ஏன் இந்த டாப்பிக்கை வெளிப்படையாக பேசலை? பிரவீன வாடா போடான்னு பேசுகிறீங்க, மற்ற இடத்துலலாம் வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்க. அப்போ திவாகர் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் அங்கே வாய்ஸ் அவுட் பண்ணல. கமருதீன் தப்பாக பேசுகிறாரு, இல்லைனா தப்பாக பேட் டச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ஏன் பேசலைன்னா, நான் பார்த்த வரைக்கும் பாரு வந்து அந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை ஊதி பெருசாக்கலை. சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல நீ பண்ணுறது சரியில்லை, நான் விட்டுருண்ணா, எனக்கு பிடிக்கலண்ணா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிடுது. அதுக்கப்புறம் வந்து கமருதீன் பண்ணுற இடத்துல தோழர் இது பவுண்டரி செட் பண்ணிடுறேன், 2 பேரும் ஹெல்த்தியாகவே இருந்துக்கலாம், வேணாம் பண்ணாதீங்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுது. அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக சொல்லாததுனாலே நீங்கள் அதை தப்பாக பேசுவீங்கன்னா அப்போ அதை எழுதி காமிச்சதோ அது அடல்ட் கண்டென்ட் பேசினதோ கமருதீன்னா அவனுக்கு மட்டும் ஓட்டு எப்படி வருதுன்னா, அப்போ அரோரா கூட கமருதீன் இருந்தால் நீங்கள் ஓட்டு போடுவீங்க, பார்வதி கூட கமருதீன் இருந்தால் நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்கன்னு உள்ள ஒரு கும்பல் பண்ணுதுன்னா, வெளியிலையும் மக்களோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குன்னா மக்களை எந்த அளவுக்கு விஜய் டிவி முட்டாளாக்கி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது எனக்கான விஷயமா இருக்குன்னா, அப்போ அரோரா இன்னைக்கு பேசுகிற பிரகாரம் பார்த்தா அரோரா அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்களா 4 வாரமானா? அவ்வளோ கண்டென்ட் கொடுத்து சென்சிபிளாக காட்டின அரோராவை நீங்கள் முதல் வாரத்துலலாம் துஷார் கூட ஏன் வச்சு அடிச்சிங்க? வீக்கெண்டில் வந்து துஷாரும் வச்சு அரோராவை அடிக்காமல் ஏன் துஷாரையே வந்து கேப்டன்சி டாஸ்கில் ஆகட்டும் துஷார் வந்து சரியாக பண்ணலங்கிறதாகட்டும் டேரெக்டாக ஹோஸ்ட் வந்து அரோராவை சொல்லாமல் ஏன் துஷார் அடித்தார் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் அரோராவை தூக்கி நிறுத்தணும்னு பார்க்குறீங்க. இல்லை அரோரா கொடுத்த காசுக்கு அரோரா வேலை செய்யணும்னா அவங்கள கண்டென்ட் மேக்கராக க்ரியேட் பண்ணணும்னு பார்க்குறீங்க. அவங்கள கண்டென்ட் மேக்கராக க்ரியேட் பண்ணுற இடத்துல பாரு, கமருதீன், அரோரா அப்படின்னு அந்த ட்ரையாங்கிளில் போகும்போது இந்த பொண்ணு எனக்கு கமிட்மெண்ட்டுன்னு வந்தால் அதில் கொஞ்சமாக ஹானஸ்ட் வேணும். ப்ளஸ் நானும் அதே மாதிரி அந்த ஜெயில் விஷயத்துலையும் வந்து வீக்கெண்டில் வந்து வெக்கமே இல்லாமல் எல்லா வேலை செஞ்சுட்டு இந்த மனுஷன் சிரிக்கிறான் பாருன்னு கமருதீனை பேசின விஷயங்கள் வந்துருச்சு. அது வந்து பாரு மைண்டுக்கு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஜெயிலில் வந்து என்னமோ வந்து வெளியில் தப்பாக போயிருக்கு நம்ம 2 பேரை பற்றி அப்படின்னும் போது நீங்கள் அந்த பொண்ணுக்கு வேணுங்க அந்த ஸ்பேஸு. அந்த பொண்ணு அந்த ஸ்பேஸை வந்து கொடுக்குதா இல்லை வந்து இது நம்ம ஸ்ட்ராங்காக பேசினா நம்ம வெளில தப்பாக தெரியுன்றதுக்காக அந்த பொண்ணு வந்து அது பண்ணுதான்னு தெரியல. அகைன் அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் கமருதீன் மேலே தப்பு இல்லையா? அரோரா துஷார்னு வரும்போது வாரம் வாரம் ஒரு பாய் ஃப்ரெண்டை மாற்றிட்டு இருக்க அரோரா தப்பு இல்லையா? இல்லை திவாகர் கிட்ட போய் கிஸ் பண்ணுறேன், இல்லை அரோரா கிஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அரோரா மாதிரி ஒரு பொண்ணுக்கு நான் பேச வேணாம்னு நினச்சேன். எனக்கு வேறு வழி இல்லை. அரோரா வெஸ்பாருன்னு வரும்போது நான் பேசி தான் ஆகணும். அப்படி இருக்க பட்சத்தில் அரோரா மாதிரி ஒரு பொண்ணை வந்து நீங்கள் கண்டென்ட்டுக்காக உள்ளே பண்ணுறதோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்காக அந்த பொண்ணை கண்டென்ட் மேக்கர் ஆக்கணும்னு ட்ரிகர் பண்ணுற இடத்துல பாரு மாதிரி ஒரு பொண்ணை மட்டும் நீங்கள் தப்புன்னு பேசுகிற இடத்துல அந்த பொண்ணு கொடுத்த கண்டென்ட் தான் அந்த பொண்ணுக்கு நெகட்டிவாக போயிருக்குன்னா இப்போது அந்த பொண்ணுக்கான லவ் கண்டென்ட் வந்து அந்த பொண்ணுக்கான பர்சனல், அதில் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும் கொடுக்க வேணாம்னு டிசைட் பண்ணுறது அந்த பொண்ணு தான். அந்த பவுண்டரிஸ் அந்த பொண்ணு செட் பண்ணியிருக்குன்னு சொல்லுதுன்றது பட்சத்தில் அந்த பொண்ணுக்கு தான் அது தெரியும். பக்கத்தில் உட்காராவ எவ்வளோ டிஸ்டன்ஸில்
உட்காரணும், இல்லைன்னா யார் கூட உட்காரணும். ஓகே, நான் இந்த ஷோக்காக இங்கே பக்கத்தில் உட்காருவேன், ஆனால் அதுக்கு நான் அவனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்றது அர்த்தம் கிடையாது. இது நீங்கள் அந்த இவங்க படத்தில் பார்த்துருப்பீங்களா, அஜித் படத்தில் ஒரு பொண்ணு வந்து அந்த சிகரெட் பிடிப்பான்னு சொல்கிறதோ, இல்லைனா வந்து அவள் வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பான்னு சொல்கிறதுக்காக அவளுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவள் வந்து எஸ் சொன்னால் எஸ்ஸு, நோ சொல்கிறது எஸ்ஸோ நோ சொல்கிறது அவளுக்கான ஸ்பேஸ்னா, நோ மீன்ஸ் நோனா பவுண்டரி செட் பண்ணியிருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் அந்த பொண்ணு அதை ஸ்ட்ராங்காக சொல்லாதனாலே அந்த பொண்ணு மேலே எல்லா பழியும் தூக்கி போட்டு இவன் இப்போ அரோரா கிட்ட போய் நிற்கிறது மட்டும் சரியா அப்படின்னும் போது, அப்போ அரோராக்கு எப்படி ஓட் பண்ணுறீங்க? அப்போ ஆதிரேன்னு ஒரு விஷயம்னு வரும்போது, ஆதிரே அரோரா வரும்போது அவங்களும் ஜெயிலில் பேசுகிறாங்க கமருதீன் பற்றி. அப்போ இத்தனை பொண்ணுங்களுக்கு நடுவாக ஒரு ஆள் கான்ஃப்ளிக்டாக இருக்காரு அப்படின்னும் போது நீங்கள் எப்படி பார்வை மட்டும் தப்புன்னு சொல்லுவீங்க? அப்படிங்கிறதா விஷயமா இருக்குன்னா, இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமருதீனால் பாரு கேம் டவுன் ஆயிடுச்சு. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் கமருதீன் மேலே தப்பே இல்லையா, இல்லை இவங்க மேலே மட்டும்தான், பாரு மேலே மட்டும் தப்பு இருக்கா அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட்டாக இருக்குன்னா, இதில் எஃப்ஜே ஆதிரேன்னு ஒரு விஷயம் வருதுல்ல, எஃப்ஜேவும் ஆதிரை விஷயத்துலையுமே அந்த கண்டென்ட்டுக்கு வந்து தூது போனது, அந்த காதல் கண்டென்ட்டுக்கு தூது போனது சபரியும் கனியும் தான். எவ்வளோ வாட்டி ஆதிரை வந்து அழுது எஃப்ஜே வந்து என்னை பார்க்கவே மாட்டேன், என்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னும் போது அந்த காதலுக்கு தூது போனதுக்கு பேர் என்னவோ சொல்லுவாங்கள்ல, அந்த வேலையை கனியும் எஃப்ஜே சபரியும் நல்லாவே பார்த்தாங்க. அதே மாதிரி அந்த பேட் டச் அப்படிங்கிற விஷயத்தில் ஆதிரையும் அதை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் எஃப்ஜே அதை பற்றி பேசலை. எஃப்ஜேவும் அவன் ஆதிரை கிட்ட அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் அதெல்லாம் காட்டாமல் இந்த பொண்ணு பேசின ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு, இல்லை எழுதி காட்டினது அவன் தான், அந்த அடல்ட் ஜோக் அடித்தது அவன் தான், பக்கத்தில் உட்காந்து இந்த பொண்ணு மட்டும் தப்புன்னு பேசுகிற இடத்துல, இல்லை திவாகர் வந்து இந்த சைடு வந்து பாரு கிட்ட பேசுனாலே இந்த வாரம் திவாகர் அடிப்பீங்கன்னா, எனக்கு இதை பற்றி எப்படி பேசுறதுன்னு தெரில. அதே மாதிரி நேற்றான டாஸ்கில் பிக் பாஸ் அந்த சூப்பர் டீலக்ஸ் டாஸ்கில் அந்த மேட்ச் பாக்ஸ் ஃப்ளிக்ஸில் அந்த பொண்ணு ரொம்ப டவுன் ஆயிருந்தது. இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட பைத்தியகாரி மாதிரி தாங்க அந்த பொண்ணு லைவில் சுற்றிட்டு இருந்துச்சு. நான் இந்த வார்த்தை சொல்ல வேணான்னு பார்த்தேன். அப்படி எமோஷ்னலாக அந்த பொண்ணு டவுன் ஆகிட்டு வந்து அந்த இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கல்ல, அந்த ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் பண்ணுறது கூட ஏங்க அது ஆர்மி கேம்ப் இல்லைங்க, அது ஸ்கூல் கிடையாதுங்க. பிக் பாஸ் வீடுன்றது அவங்கவுங்களுக்கான விஷயங்களை அவங்கவுங்க எடுத்து வைக்கிறதுக்கான விஷயங்கள். அது நியாயமாக இருக்குது, சரியாக இருக்குது, தப்பு இருக்கிறதுன்றது வேறு. அப்போது உங்கள் கையில் ஒரு கேப்டன்சின்னு ஒரு பவர் வந்தால் நீங்கள் ஒரு ரூல் எடுக்கிறீங்கல்ல, இதை பண்ணணும், என் பவரை நான் காப்பாற்றிக்கணும், இதை பண்ணணும், நான் வெளியில் தெரியணும். ப்ரொமோவில் கேப்டன்சியில் தலை வரும்போதும் நீங்கள் தோப்பு காரணம் போடணும், நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கல்ல கனி. அப்போ இவங்க ஒன்று பண்ணுறாங்க, அந்த ஷேம் கார்னர் அப்படிங்கிற விஷயம். அதேமாரி இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அட்டெண்டனா என்னங்க ஸ்கூல் அங்கே நடத்துகிறீங்க? பிக் பாஸ் வெறும் செக் பண்ணுங்கள், பேட்டரி யாரெல்லாம் ஒழுங்காக மாற்றிருக்கா, இல்லைனா வந்து லிப்பாம் யாராவது வச்சுருக்காங்களா, எக்ஸ்ட்ரா ஹேர்பின் யாராவது வச்சுருக்காங்க, ஏன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அந்த கன்ஃபெஷன் ரூம்ல அதை மட்டும் தான் பண்ண சொன்னாரே தவிர, நீங்கள் ப்ரேயர் பாடிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள், வந்துட்டு ஒரு சலாம் போட்டு தலைக்கு ஒரு சலாம் போட்டு குட் மார்னிங் தலை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் போட்டுட்டு முட்டிக்கால் போட்டுட்டு வந்து தப்பு பண்ணணும்னு சொல்லுங்கன்னு அவர் சொல்லலை. ஸோ நான் பிக் பாஸ் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள்லாம் தனித்தனியாக சொல்கிறதா என்னால் பண்ண முடியாது. அந்த பொண்ணு சொல்கிறது அந்த பொண்ணுக்கான விஷயம், அது அந்த பொண்ணு அந்த கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணட்டும். அதில் உள்ளே ஏற்றி விட்டது இந்த கெமி தானே, அதை பாரு கவனிக்கல, அதனால ஏற்றி விட்டுறாங்க. யாரும் பண்ணலன்னு அவள் ஏற்றி விட்டா இந்த பிரவீனுக்கு மூளை எங்கே போகுது? சரி, அது அவங்க இஷ்டம், அவங்க பண்ணலாம். நான் சொன்னால் அவங்க செய்யலாம், விட்டுற வேண்டியதானே. உடனே இப்போ நீ எதுக்குற பாரு கேள்வி கேட்குற? அப்போ அந்த பொண்ணு நோண்டி கேள்வி கேட்க அந்த பொண்ணு ட்ரிகர் ஆகிட்டு பதில் சொல்லுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாருக்கிட்ட இருக்க பெரிய மைனஸ் அவங்க வந்து ஒரு சில இடத்துல ரெஸ்பாண்ட் தான் பண்ண விட்டவள ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவங்களோட ரியாக்ஷன் தான் இப்போ தப்பாக போயிருக்கா அப்படின்னும் போது, ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க திவாகருக்கோ இல்லை கமருதீனுக்கோ ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். அதை அவங்க பண்ணாதது, அவங்க வந்து இந்த விஷயத்தை பெருசாக்கினா அது எப்படி போகுமோன்றதுல கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆப்வியஸாக ஒரு பொண்ணு இப்போ திருப்பி நீங்கள் பாருங்களேன், சொசைட்டியில் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குன்னா, நேற்று வரைக்கும் அவங்ககிட்ட பேசினால, இப்போ திடீர்னு அவனை தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு டக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறது முதல்ல அந்த பொண்ணாக தான் இருக்கும். இப்போ இது நான் சொன்ன அந்த ஆக்ட்ரஸ்க்கும் நடந்தது. அந்த சீல ஆரம்பிக்கிற ஆக்ட்ரஸ்க்குமே அந்த மியூசிக் டைரக்டர் கூட அவ்வளோ கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னா, நீங்கள் அவ்வளோ பாட்டு பாடியிருக்கீங்களே, அப்போ உங்கள் மேரேஜுக்கும் அவர் ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது, அது எங்கே வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு அந்த பொண்ணுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதோ, இல்லை எங்கே ஸ்டாண்ட் எடுக்க முடியும், தனக்கான ஒரு விஷயங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணப்படும்ன்றதோ அது வரைக்கும் அந்த பொண்ணு வெயிட் பண்ணணும். டக்குன்னு வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டா முதல் கை காட்டுறது நம்ம அந்த பொண்ணுங்களை தான் கை காட்டுவோம். அப்படின்னும் போது ஆல்ரெடி இந்த பொண்ணு நிறைய ரொம்ப வேலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கு. அப்போ நீ இவ்வளோ பேசுகிறேன்னா திவாகர் கூட ஏன் வந்து ஸ்டார்டிங்கில் அண்ணன்னு கூப்பிட்டுட்டு நீ பேசுன அப்படின்னு இருக்கும் ஒன்றுனா, அது கேம். ஓகேங்களா? நான் வந்து பேசலன்றது என் இஷ்டம். ஆனால் பவுண்டரியை நான் செட் பண்ணியிருக்கேன். அது என் மைண்டுக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும். அந்த பவுண்டரியில் நான் ஒன்று வச்சுருப்பேன் அப்படின்னும் போது எல்லாருமே மைண்ட் லெவலில் தான் அந்த கேமை ஆடுறாங்க. அப்படின்னும் போது கமருதீனும் வந்துட்டு நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது ஓகே, தோழன்ற வரைக்கும் ஓகே. ஆனால் கமிட்மெண்ட்டுன்னு வந்தால் எனக்கு நீ ட்ரூவாக இருக்கணும். நீ அங்கேயும் நூலுடுவேன் இங்கேயும் நூலுடுவேன்னா எனக்கு அது ஓகே இல்லைன்னு அந்த பொண்ணு தெளிவாக சொல்லிடுச்சு. ஆனால் அவனோட பார்வைகளோ, அவனோட வார்த்தைகளோ, அவனோட அந்த எழுதி காமிச்ச விஷயங்களோ அவன் மைண்டில் அவன் அவ்வளோ நான் பேசுவேன்னா நினச்சேன். அப்படி ஒரு எச்சத்தனமான ஒரு
விஷயத்த விசிபிளாக ஆடியன்ஸ்க்கு காட்டுதுன்னும் போது அவனை தூக்கி நீங்கள் ஓட்டிங்கில் நிறுத்தி வைப்பீங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ண வினோத்தை நீங்கள் தூக்கி நிறுத்தி வைப்பீங்க. ஆனால் கண்டென்ட்டுக்காக நிறைய விலை கொடுத்து வாங்கிட்டு, ஆனால் அதுக்குள்ளே இப்போ அவளோட பர்சனல் கேரக்டருமே அங்கே அடிப்படுதுன்னும் போது ஒரு பொண்ணு போட்டு அடிப்பீங்கன்னா, அப்போ பர்சனல் கேரக்டர்னு வரும்போது நீங்கள் அரோராவை தூக்கி வைப்பீங்கன்னா, அப்போது அரோரா ஃபஸ்ட் வீக்கில் பண்ணதுக்கு பேர் என்ன? இப்போ துஷார் அரோரா கண்டென்ட்டே வரதில்லையே, ஏன் கமருதீன் அரோரான்னு வச்சு ஓட்ட போகிறீங்களா? கமருதீன் கூட வந்து அரோரா இருக்கிறது கனியாக்காக்கு பிரச்சனை கிடையாது, பாரு கூட அரோரா இருக்கிறது தான் பிரச்சனை. சாரி, பாரு கூட திவாகர் இருக்கிறதோ, பாரு கூட கமருதீன் இருக்கிறதோ, பாரு கூட வினோத் இருக்கிறதோ தான் பிரச்சனை. இப்போ வியானாவை ஏன் அடிக்கிறாங்கன்னு சொன்னால், பாருவும் வியானாவை வந்து பகச்சிக்கிறது இல்லை. ஸோ 2 பேரும் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்கன்னா அதனால் வியானாவை அடிக்கிறாங்க. பாரு மாதிரி எவ்வளோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு. ஆனால் சுபிக்ஷா ஜாலரை போடுறாங்க நல்லா அந்த கூட்டத்துக்கு. இன்றைக்குமே அந்த டாஸ்கில் 500 வின் பண்ணி 1000 கொடுத்து போய் நீங்கள் உங்களுக்கானதை எடுக்கணும். நேற்றே ரூல்ஸ் புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, உங்களுக்கானதை மட்டும் எடுக்கணும்னா தெளிவாக பிளான் பண்ணுற இடத்துல சுபிக்ஷா ஒன்று கேட்பாங்க. நேற்று அவங்க நம்மளுக்காக ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, நம்மளும் வந்து சூப்பர் டீலக்ஸ்க்காக ஒன்று எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் அந்த இடத்துல பாரு, கெமி மற்றவங்களாம் அவங்க நம்மளுக்காக ஒன்றும் எடுக்கல, அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்ததை நம்மளுக்குன்னு சொன்னாங்க. அது அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜினா இன்னைக்கு பிக் பாஸ் அது தெளிவாக சொல்லிட்டாரு, நம்மளது மட்டும் தான் எடுக்கணும், இல்லை நம்ம கேமை நம்ம வந்து விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும், அது ஃபேர் கிடையாதுன்னு சொன்ன அப்புறம். ஸோ அதே மாதிரி நைட்டில் உட்காந்து வியனாவும் சுபிக்ஷாவும் ஒன்று பேசுகிறாங்க. நான் வந்து வின்னர் ஆகிறதுக்கான விஷயங்களை இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ இவங்க கிட்ட ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல வின்னர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து வியனா சொல்கிறாங்க, இல்லை அதை நீ ஏன் இங்கே பண்ணுற, நீ எங்கே கேம் பண்ணணுமோ அங்கே ஆடியன்ஸ்க்கு அது போய் ரீச் ஆகும் அப்படின்னா, இல்லை இங்கே பண்ணால் தான் எல்லாருக்கிட்ட நான் பதிய வைக்க முடியும், இங்கே பண்ணால் தான் நான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னா சுபிக்ஷாக்கு கனி குரூப்பை பகச்சிக்க இஷ்டம் இல்லை. அவங்க இங்கேயும் ஓட்டுவாங்க. ஏன்னா எல்லாருமே அடிக்கிற பார்வை பகச்சிக்கிட்டா பிரச்சனை இல்லை, அங்கே சேஃப் கேம் ஆகிடும். ஏன்னா 8 ஓட்டு கனி கிட்ட தான் இருக்குது, கனி குரூப் தான் பார்வை அடிக்கிறாங்க. அப்போது சுபிக்ஷா என்ன பண்ணுறாங்கன்னா சேஃபாக வந்து, நான் ஒரே ஒரு கேள்வி சுபிக்ஷாவை கேட்குறேன், உங்களுக்கு அந்த பொண்ணு நாமினேஷன் பாஸ்க்காக தாங்க இவ்வளோ பண்ணிச்சு. அந்த நாமினேஷன் பாஸுங்கிறது அந்த வீட்டில் எவ்வளோ முக்கியம். திவாகருக்கு நாமினேஷன் பாஸ் வந்துச்சு, வியானாக்கு நாமினேஷன் பாஸ், சுபிக்ஷாக்கு வந்துச்சு. ஒன்றுமே ஆடாத அந்த அல்ல கையாக இருக்கானே அந்த எஃப்ஜே ரவுடி, அவனுக்கும் கிடச்சிருச்சு, சபரிக்கும் கிடச்சிருச்சு. இந்த ரம்யா அதை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. இப்போ ஒன்று நாமினேஷன் எதிர்த்து அந்த வீட்டில் எதிர்த்து நிற்கிறோன்னா கனி குரூப்பை ஒரு நாமினேஷன் பாஸோட ஸ்ட்ராங்காக எடுத்து நிற்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு பவர் இருக்கணும், இல்லையா வெளியில் பிஆராச்சும் செட் பண்ணிட்டு வந்திருக்கணும். இது எதுவுமே இல்லையா கனி காலில் விழுந்து சரண்டர் ஆகிடணும். இது எதுவுமே பண்ணாதான் அந்த பொண்ணு இன்னும் மென்று முழுங்கிட்டு இருக்குன்னா, ஸோ அந்த பொண்ணுக்கு எலிமினேஷன் பயம் வந்துருச்சு அப்படின்னும் போது, அப்போ அதை உட்காந்து கெமி கிட்ட பேசும்போது, என்னால் வந்து இப்படி பண்ணிங்கன்னா நீ அதனை அந்த சாய்ஸ் எடுத்தேன்னா எல்லாரும் பகச்சிக்கணும்னு அந்த பொண்ணு சாய்ஸ் இல்லைங்க, எல்லாரும் போய் அந்த பொண்ணை வம்பு வலிச்சிங்க, நான் கேம் ஆடுவேன்னு சொல்லி கண்டென்ட்டுக்காக அந்த பொண்ணு ஒன்று பண்ணி வம்பு வலிச்சிச்சு. அப்போது ஒரு குரூப் அதிகாரத்தில் இருக்குன்னா, அது ஒரு குரூப்பாக இருக்குன்னா, அங்கே ஒரு மெஜாரிட்டி இருக்குன்னா, அவங்க காலில் விழுந்து சரண்டர் ஆனதுக்கப்புறம் தான் தனக்கான ஸ்டாண்டை எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த பொண்ணுக்கு வந்தா, இப்போ இந்த 2 நாளில் கனி காலில் விழுந்து அவங்க சரண்டர் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன், சாரி சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த கனி குரூப் வந்து எனக்கு இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பர்ஃபார்மரில் அதை சொல்ல மாட்டாங்க ஒன்று. அப்புறம் மக்களும் வந்து அந்த கனி குரூப் அல்லக்கைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அரோராக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த ரவுடி கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அவன் ரவுடி கூட கிடையாது, எஃப்ஜேவை தான் நான் ரவுடின்னு சொல்லுவேன். ஆதிரே விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ண நினச்ச திவாகரம் வந்து தப்புன்னு சொல்கிற இடத்துல இந்த தப்பு நீங்கள் ஏமா முதல் வாரத்துலேருந்தே சொல்லலைன்னு ஒரு கேள்வியை நான் கனி குரூப்புக்கு வைப்பேன்னா, எஃப்ஜே ஆதிரே பண்ண தப்புனா பாரு இல்லாத இடத்துல பாருவோட அடல்ட் அந்த ஒரு அவங்களுக்கான லவ் கண்டென்ட்டை பற்றி பேசினது சபரி தப்புன்னா, எஃப்ஜே தப்புனா அங்கேயே கொஸ்டின் பண்ணலனா, அந்த பெஞ்சை தேய்ச்சிட்டு ஒருத்தன் சுற்றி வராங்களா அந்த குள்ளநெறி விக்ரம், அவன் ரொம்ப நியாயம் மாதிரி பேசுகிறானே, அப்போ அந்த பாஸ் விஷயத்தில் வியனா பண்ண தப்பு அவன் சொல்லலை அப்படின்னும் போது, வியனா எப்படியோ கனிக்கு கொடுக்கணும், நீங்கள் வியனா கொடுக்கணும் அப்படின்னும் போது கனி ஆல்ரெடி நாமினேஷன் பாஸ் வாங்கிட்டாங்க, வியனாக்கும் வந்துருச்சு. அப்போ அந்த வீட்டில் யார் சப்போர்ட்டும் இல்லாமல் கேம் ஆடுறதா அந்த பொண்ணு மட்டும் தானே. அப்போ அந்த பொண்ணு எல்லாத்தையுமே பகச்சிக்கணுமான போது தனக்காக திவாகர் ஏதோ ஒரு இடத்துல பேசுவார், இல்லை கமருதீன் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காகவாவது பேசுவார் அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாருமே அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, அந்த பொண்ணு போய் உட்காந்து பேசினா மட்டும் இந்த பொண்ணு ஓட்டுக்காக பேசுது, இந்த பொண்ணு இதுக்காக பேசுது, அந்த பொண்ணு மேலே மட்டும் பேசுகிறீங்க. அப்போ கனி குரூப்பை சுற்றி இருக்கவங்க ஓட்டுக்காக தானே இருக்காங்க, கனி கள்ளக்கைங்களாக இருக்கவங்க ஓட்டுக்காக தானே பண்ணுறாங்க. கனி 8 ஓட்டு வீட்டில் அந்த வீட்டில் மட்டுமே கண்ணுக்கு தெரிஞ்சு 8 ஓட்டு இருக்குன்னா, வெளியில் கனி குரூப்புக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ அங்கே கேம் ஆடுறவங்களுக்கு அந்த வீடோட பெர்ஸ்பெக்டிவ் தான் பெருசாக இருக்குது அப்படின்னும் போது கனி குரூப்பை பகச்சிக்கிட்டா நம்ம ஒஸ்ட்டில் வந்துடுவோம், நாமினேஷனில் வந்துடுவோம். பாருக்கு சப்போர்ட் பண்ணாலே வந்து நம்மளை குத்துன்னு குத்துவாங்க அப்படின்னு அரோரா வந்து கமருதீன் மைண்டில் செட் பண்ணுதுன்னா, கமருதீனுக்கு கேம் ஆடவே தெரியல. அவன் பொண்ணுங்களை ஃப்ளர்ட் பண்ணியும் பொண்ணுங்க கிட்டே இந்த சொல்கிறதுக்கு பொண்ணுங்க கிட்டே இந்த அசிங்கமான வேலையை பண்ணியும் தான் வந்து அவன் கேமில் சர்வைவ் ஆக முடியும் அவன் நினச்சிட்டு ஒரு புரியலோட பிக் பாஸ் வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வாரமும் ஒரு பொண்ணு மேலே ட்ராவல் பண்ணுறான். அதுவும் நம்ம திருப்பி சொல்கிறேன், நான் உனக்காக எவ்வளோ ஸ்டாண்ட் எடுத்தா, அப்போ நீ எனக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வாரத்தில் சுபிக்ஷா ரம்யா கிட்ட பண்ணான், அதுக்கப்புறம் ஆதிரே கிட்ட ஒன்று பண்ணான், அதுக்கப்புறம் வினோத் கிட்ட ஒன்று பண்ணான், அரோரா கிட்ட ஒன்று பண்ணான், இப்போ பாரு கிட்டையும் அதை எதிர்பார்க்குறான் அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு தானே அந்த விஷயத்துக்கு அந்த வீட்டுக்குள்ளே ட்ராவல் ஆகுறீங்கன்னா, அவளுக்கான ஒரு பவுண்டரி செட் பண்ணி அவளுக்கான ஒரு எதிர்பார்ப்போட அவளுக்கான ஒரு புரிதலோட அந்த கேம் ஆடுறானா, அவளால் தனியாக கேம் ஆட முடியாமல் இல்லை. ஆனால் அதுக்கு மக்கள் சப்போர்ட் வேணும்னா அது எனக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. அதே சமயத்தில் அவள் பிஆர் வெளியில் செட் பண்ணிட்டு வந்திருக்காளான்னு எனக்கு தெரியல. பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருந்தால் ஓட்டு டவுன் ஆயிருக்காது. அப்போ திவாகரோட பண்ணால் திவாகரோட ஃபேன்ஸாவது அவளுக்கு போடுவாங்களான்னு கேட்டால் அதுவும் எனக்கு தெரியாது. ஏன்னா திவாகர் நாமினேஷன்
கேமிங்லேயே இல்லை அப்படின்னும் போது வெளியிலேயே அந்த பொண்ணு தனியாக தான் கேம் ஆடுது, உள்ளே அந்த பொண்ணு தனியாக தான் கேம் ஆடுது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு வந்து நல்ல கேமர், நல்ல கண்டென்ட் மேக்கர். ஆனால் அதே சமயத்தில் இவனுங்க கண்டென்ட்டே கொடுக்காம மிக்சர் சாப்பிட்றானுங்க. ஆனால் அந்த கமருதீன் கூட சேர்ந்ததுனால அந்த சேர்க்கை சரியில்லாதனால, ஆல்ரெடி சொல்கிறேன், அந்த சேர்க்கை சரியில்லாதனால அந்த பொண்ணோட கேம் அடி வாங்குச்சு. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. டீம் இதை எப்படி வேணால் மாற்றிக்குவாங்க. அரோராவை வெளில அனுப்ப அது கலை. அவன் என்ன பண்ணுறான், அவன் வெளியிலையும் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கான். நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசுகிறேன். அவ்வளோ பண்ணி வச்சுருக்கான். இந்த அரோரா பற்றியும் வெளியில் அவ்வளோ இருக்குது. ஆனால் கலை, அரோரா, திவாகர்னு நீங்கள் வரும்போது இந்த பொண்ணு மட்டும் ஏன் அடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல. அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ்.